இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முதலாவது வாரத்திலே இந்த புதன்கிழமையிலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர் நன்மை செய்வதே அவர் உள்ளத்தில் இறக்கமாயிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய நன்மையை பெறாதபடி நாம தான் அவரை விட்டு விலகி தூர போய் விடுகிறோம். நம்மை ஆசீர்வதிப்பதே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்தில் இறக்கமாயிருக்கிறது. இந்த நாளுமாய் தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேளுங்கள், வார்த்தைக்கு திரும்புங்கள். அப்பா மகிமையானதை மேன்மையானதை உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் நிச்சயமாகவே செய்வார். வசனத்தை நான் உங்களுக்காக எடுத்து வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 63ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்ய மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான மேன்மையான வசனம். கவனித்து பாருங்கள். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்காகவும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைகளுக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே அதிகமாக நன்மையை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், இரக்கத்தை தயவை மேன்மையை பெற்றிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, எத்தனை பேருடைய இதயத்தில் நன்மையை பெற்ற நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று ஏக்கம் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கிற, அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற வாழ்க்கை இல்லை. ஒரு சமயத்தில் 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்து வந்தார்கள். வந்து ஆண்டவரிடத்தை கேட்டார்கள், ஐயரே நாங்கள் சொஸ்தமாக வேண்டும், எங்களை சொஸ்தமாகும்படி செய்யும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் உங்கள் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் புறப்பட்டு போனார்கள். போகிற வழியிலே எல்லோரும் சொஸ்தமானார்கள். நல்லா கவனியுங்க. ஆனால் அவர்களில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து இயேசு கிறிஸ்து பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். ஆண்டவர் கேட்டார், 10 பேர் அல்லவா வந்தார்கள், நீ ஒருவன் மாத்திரம் வந்தாய், மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். நல்லா கவனியுங்க. இன்றைக்கு நன்றி அறியாத மனுஷர்கள் மத்தியிலே தான் நாம் வாழுகிறோம். தேவன் செய்த நன்மையை மட்டுமல்ல, மனிதர்கள் செய்கிற நன்மையை கூட மறந்து விடுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார், அன்பு தணிந்து போகும். தேவ பிள்ளைகளுக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற மேன்மைகளை காண முடியாது. ஆனால் நான் இந்த வசனத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். இரவும் பகலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஒன்றுமில்லாமல் இருந்தபோது தேவன் எங்களை அழைத்து இவ்வளவு மேன்மைகளை கொடுக்கவில்லையோ? சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை, நன்மையை கொடுக்கவில்லையோ? ஆண்டவர் நம்மை அழித்து போட அல்லவே, ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தவே அழைத்தாரே. உங்களோடு இருந்தவர்கள் உங்களை புறக்கணித்த போதும் என் தேவன் அரவணைத்து உங்களை மேன்மைப்படுத்தினாரே. அருமையான தேவ பிள்ளையே, அதனால தான் இந்த நாட்கள்ல அப்பாவை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயம், தேவாலயத்தில் வந்து தேவனுடைய நாமத்தை துதிக்கிற துதி எங்க வாழ்க்கையில பெருகணும். நன்மை செய்தவரை மகிமைப்படுத்துகிற போது, நன்மை செய்தவருடைய நாமத்தை உயர்த்துகிற போது நிச்சயமாகவே தேவன் எங்களை இன்னும் உயர்த்தி இன்னும் மேன்மைப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனை துதிக்கிற துதி இல்லை, தேவனுக்கு செலுத்துகிற ஸ்தோத்திர பலி இல்லை. இதனால் அவர்கள் இருதயத்தில் வெளிச்சம் இல்லை.
அவர்கள் இருதயம் இருளடைந்து விட்டது. அருமையான தேவப்பிள்ளையே, உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்ததாம். உணர்வு என்றது என்ன தெரியுமா? எப்பவும் நமக்கு நன்மை செய்தவர்களை நினைந்து அவர்களுக்கு நன்மை செய்வதே. அவர்களை குறித்த ஒரு சரியான தெளிவான எண்ணம் நம்முடைய இல்லத்தில் இருக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்றீங்களா? எல்லாவிட்டால் குறை, குற்றம், புரணி, இப்படியே பழைய பாட்டையே பாடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒளியான சேற்றில் இருந்த நம்மை யார் தூக்கி எடுப்பார் என்று ஏங்கின போது ஒருவரும் வரல. என் அப்பன் இயேசு வந்தார். அவரே தன் நேசக்கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்து தண்ணீரினால் அல்ல, தன் இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தமாக்கினார். இந்த மேன்மை யாரும் கொடுக்க முடியாது. அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தார். இவர் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? இவரை ஆராதிக்காமல், இவருக்கு தொண்டு செய்யாமல் எப்படி வாழ முடியும்? இன்றைக்கு அநேகர் மறந்து போனார்கள், எண்ணாமல் போனார்கள். அதனால வாழ்க்கையில மேன்மை இல்லை, உயர்வு இல்லை, சஞ்சலமும் தவிப்புமே அவர்கள் வாழ்வாய் மாறி போனது. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அருமையான தேவபிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். தாவீது சொல்லுகிற போது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்க. இந்த நாளில் வரப்போற உபத்திரவங்களை புறுபுறுத்து முறுமுறுத்து இப்படி ஆக போது அப்படியா சொல்லாது. ஏனென்றால் அப்பாவுடைய வசனம் சொல்லுறது, உலகத்தாருக்கு சம்பவிப்பது போல என்னுடைய பிள்ளைகளுக்கு சம்பவிப்பதில்லை. நான் விசேஷித்தவன். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள் அந்த பரிதாபம். அதனாலதான் நீ அவரை மகிமைப்படுத்து, இன்னும் மகிமைப்படுத்து, இன்னும் அவரை உயர்த்து. அப்பா உன்னை ஆசீர்வதிப்பார், உன் எல்லைகளை விரிவாக்குவார், உன் ஏக்கங்களை நிறைவேற்றுவார். நீ துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்க மாட்டாய். அதனாலதான் நம்முடைய வாயில துதியும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திரமும் இருந்தா அப்பா நம்மை நன்மையினால திருப்தி ஆக்குவார். இந்த நாள்ல சூழ்நிலைகளை பாராதீங்க, அப்பாவை பாருங்க, தேவனை நோக்கி பாருங்க. மனுஷனை நோக்கி பார்த்தா பிரகாசம் இல்லை, இருள் சூழ்ந்து விடும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். தேவன் மகிமையிலிருந்து மகிமைக்குள்ளே நம்மை அழைத்து செல்வார். சீக்கிரமாய் அப்பா வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுவோம். எக்கால சத்தம் தொனிக்கிற போது அவருடைய பிரசன்னமாகுதல் இல்லை, நாங்களும் இணைந்து கொள்ளத்தக்கதாய் அப்பா மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? கண்களை மூடுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக உம்முடைய பாதத்தில் கரங்களை உயர்த்தி, யாரெல்லாம் தகப்பனே நீர் செய்த நன்மைகள் பெரிது ராஜா, தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தினீர், மேன்மைப்படுத்தினீர், உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை என்று சொல்லுகிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சம் உண்டாவதாக, அப்பாவுடைய மேன்மைகள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளில இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்படட்டும், வீட்டில் இருக்கிற சாபக்கட்டுக்கள் உடைக்கப்படட்டும், தேவ மகிமை, தேவ பிரசன்னம் உண்டாகட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு வீடுகளிலும் நீங்க எழுந்தருளுங்கப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீங்க எழுந்தருளுங்க. பிள்ளைகளுடைய கண்ணீர் வாழ்க்கை மாறட்டும். இந்த நாட்கள்ல இந்த உலகத்தின் அதிபதியானவன், இப்ப அதிபதியானவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறார். இந்த குருட்டாட்டத்தின் ஆவிகள் நீங்கட்டும். தேவ ஆவியோட ஆளுமை வழிநடத்தல் உண்டாகட்டும். தகப்பனே, உங்க பாதத்தை பிடித்து மன்றாடி செபிக்கிறேன். இந்த நாட்கள்ல கட்டுக்கள் உடைக்கப்படட்டும், ஒரு ஜெயம் உண்டாகட்டும். தேவரீர் நீர் எழுந்தருளி நன்மையினால கிருபையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடிசூட்டுவீராக. மேன்மைகளை காண கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். நீங்கள் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகாதிருந்தால் தயவு செய்து இங்கே வாருங்கள்.
ஆவியோடும் உண்மையோடும் எங்களோடு சேர்ந்து தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் கேட்டு அதற்கு ஒப்புக்கொடுங்கள். அப்பா மகிமையானதை செய்வார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வீட்டை கட்டுவார். மறுபடியும் சந்திக்கும் வரை அப்பா கூட இருப்பார். ஆமென்.